இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பாத்ரூம் சைல்டு. ஜாப்பனீஸோட அர்பன் லெஜெண்ட் தான் இந்த பாத்ரூம் சைல்டு. இதோட ஆரிஜின் ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜப்பானில் இருக்கிற ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்த 6 குழந்தைகளை ஒரு சைக்கோ கொலையாளி கொன்னதாகவும் சொல்லப்படுது. அதாவது முதல்ல அவன் ஒரு 5 குழந்தைகளை கொன்னுடுறான். 6ஆவதா 6 வயசு ஒரு பையன் இவர் எங்கே நம்மளை கொன்னுட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் ஒளிஞ்சது தெரிஞ்சு அந்த கொலையாளி அவனை ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போய் கொன்னுடுறான். இதுக்கப்புறத்துல இருந்து தான் அந்த லெஜெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பாத்ரூம்க்கு யார் போனாலும் அவங்கள அந்த பையனோட ஆன்மா டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் குறிப்பிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பாத்ரூம் போகும்பொழுது யாரோ ஒருத்தர் எங்களை பார்க்குற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு, ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமுமே நடந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்களும் பாத்ரூம் போகும்போது யாரோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உடனே நாங்கள் ரூமுக்கு போய் படுத்துருவோம். படுத்த உடனே எங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் உக்காந்துட்டு இருக்க மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காதுக்கு பக்கத்தில் சூடான சுவாச காற்று வரா மாதிரியும் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். மேலும் நைட்டு ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் எங்கள் காதில் முணுமுணுக்கிற மாதிரி சவுண்டும் கேட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால எங்களால் நிம்மதியாகவே தூங்க முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது, இதனால் எங்கள் தூக்கம் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. முதல்ல சொன்னவங்கலாம் நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த பையனோட ஆன்மாக்கு நம்ம யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, அதனால் அந்த ஆன்மா நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லப்படுது. பட் வேறு ஒரு சில பேர் எங்களுக்கு இதனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ற அந்த ஆன்மா எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆன்மா எது அப்படின்னா அது சைக்கோ கொலையாளியோட ஆன்மா தான். அந்த பையன் இந்த கொலையாளி எங்க நம்மளை கொன்னுட போறானோ அப்படின்னு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்ச உடனேயே அந்த கொலையாளி அந்த பையனை கொன்னுடுறான். கொன்ன உடனே போலீஸ் வந்து அவனை சுட்டு கொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த பையனோட ஆன்மாவும் அந்த கொலையாளியோட ஆன்மாவும் ரெண்டுமே அந்த பாத்ரூம்ல தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது யாரோ ஒருத்தர் எங்களை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவங்களை அந்த சின்ன பையனோட ஆன்மா பயமுறுத்திருக்கு அப்படின்னும், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சே நாங்கள் ரூமில் போய் படுத்தவோன்னே அங்கே எங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னவங்களை சைக்கோ கொலையாளியோட ஆன்மா தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த சைக்கோ கொலையாளியோட ஆன்மா அங்கே இருந்த எல்லாரையுமே ஒரு ஸ்டேஜில் ரொம்பவே துன்புறுத்திருக்கு. இதனாலேயே அந்த ஆசிரமத்தில் இருந்த எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஜப்பான்ல இப்போ அந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட இடமா தான் பார்க்கப்பட்டு வருது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.